ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சித்தார்த்தோட பர்த்டே இல்லையா, அதனால எல்லாரும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னாவே வந்து ஜோடி ஜோடியா ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சித்தார்த்தோட பர்த்டேக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான கிஃப்ட்ஸை வந்து சித்தார்த்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் எடுத்து சீமா வந்து சித்தார்த்தோட கையில கொடுக்குறா. இந்த கிஃப்ட் வந்து யார் தெரியுமா பண்ணது? ரோஹிணி தான். ரோஹிணி வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கா, பிரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே எக்ஸைட்டிங்கா அவனும் வந்து பிரிச்சு பார்க்குறான். அதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பா. இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு, ரோஹிணி எனக்காக நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதோட இங்கே கிச்சனில் வந்து சீமாவும் ரோஹிணியும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரோஹிணி கேட்குறா, அக்கா எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்னீங்க? அந்த கிஃப்ட்டு நான் கொடுக்கவே இல்லையே, நீங்கள் தானே பண்ணீங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பாரு ரோஹிணி, எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு மனைவி வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஹஸ்பண்ட்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீ வந்து அதை மறந்துட்ட, பரவாயில்ல, அதனால தான் நான் வந்து ஞாபகம் வச்சு இப்படி பண்ணேன், நீ இப்படியே மெயின்டைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி கொடுத்துட்ருப்பா. அதுக்கப்புறம் இங்கே சித்தார்த்தை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரோஹிணி கொடுத்த அந்த கிஃப்ட்டே நினச்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வரா. வந்துட்டு, அண்ணா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு அழகான வாட்ச் இருக்குது. பரவாயில்லையே, ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ரோஹிணி கொடுத்த அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துக்கு ரோஹிணி வருவா. உடனே சித்தார்த்து சொல்லுவான், எனக்காக பார்த்து பார்த்து இவ்வளோ சூப்பரான ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது தெரியுமா, இதை பார்க்கும் போதெல்லாம் மனசு உள்ளாக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ரோஹிணி, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாகிற மாதிரி கேட்ட உடனே ரோஹிணி வந்து கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறா, அந்த பாருங்க, இந்த கிஃப்ட் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கல, இது வந்து அக்கா உங்களுக்காக கொடுத்தது, அவங்க வந்து சும்மா மாற்றி சொல்லிட்டாங்க, நான் தான் கொடுத்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அவனோட மனசு சுக்குநூறா உடஞ்சி போயிடுது. உடனே அந்த ஆல்பமை அப்படியே வச்சுட்டு, நான் எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுவான். இவளுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து கிச்சனில் அன்னிக்காரிங்களை தான் காட்டுறாங்க. அவளுங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் வந்து கொடுக்கணும் போல இருக்கு. அதனால லட்டுலாம் செஞ்சு அதை பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கடுப்பாகுது. நம்ம மட்டும் எல்லா வேலையும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீமா ரோகிணி ஏதாவது பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சீமாவை பழி வாங்குவோம், அந்த சாவியை எடுத்து நம்ம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிக்கிறாளுங்க. அதோட இங்கே வெளில வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் கை வந்து பயங்கரமாக வலிக்குது சீமா, நீக்கு போய் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சீமாவும் உள்ளாக்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போயிடுவா. அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த பவி என்ன பண்ணுவா, அந்த சாவியை வந்து அவளோட ஹேண்ட்பேக்லேருந்து தனியாக வந்து டேபிள் உள்ளாக்க மறைச்சி வச்சிருவா. ஸோ இது வந்து சீமாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே ரோஹிணி நடந்து வரும்போது மாடிப்படியிலேருந்து தடுமாறி கீழே விழுந்துருவா. உடனே வந்து சீமா சித்தார்த்தெல்லாம் பதறி அடிச்சுட்டு அவளை வந்து பார்ப்பாங்க. அதுவும் சித்தார்த்தெல்லாம் ஒரு படி மேலே போய் அவளோட காலை பிடிச்சிட்டு, ஐயோ என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். அதோட அவளை உட்கார வச்சுட்டு ரொம்ப கவனிச்சிக்கிறாங்க. எல்லாருமே பதறாங்க. உடனே சீமா வந்து டாக்டருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. சரி, அவங்க எடுக்கவே மாட்டாங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ரோஹிணிக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. இதில் அன்னிக்காரிங்க தான் வேணும்னே வந்து உள்ளாக்க சாவியை வச்சுட்டு கதவையும் சாத்திடுறாளுங்க, நல்லா சீமா மாட்டணுங்கிறதுக்காக. அதோட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டினா அவங்க வந்து இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து காலில் வந்து கட்டு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களை அதிகமாக வேலை செய்ய விடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சித்தார்த்து வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்க போகிறான். உடனே ரோஹிணி வந்து அவனோட கையை பிடிக்காமலே போயிடுவான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாட்டி, சின்ன பாட்டி, அப்புறம் மாமியாக்காரங்க, அன்னிக்காரிங்கன்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு காரில் போயிட்டு இறங்கிடுறாங்க. வீட்டுக்கு போய் கதவு திறந்து பார்த்தா திறக்க முடியல. அப்போ தான் சொல்கிறாங்க, சீமாவோட கையில் தானே சாவி இருக்குது, உடனே சீமாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே சீமாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வா, நாங்கள் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமா ரோஹிணியை கூட்டிகிட்டு எல்லாரும் வராங்க. வந்துட்டு அவளும் வந்து ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சாவியை போட போகிறா. பார்த்தா அங்கே ஹேண்ட்பேக்கில் சாவியை காண உடனே சீமாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே பதறா, பாட்டி சாவி வந்து எங்கே வச்சேனே தெரியல, இது உள்ளாக்கு தான் வச்சேன், எப்படி காண போணுச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறா. உடனே அன்னிக்காரிங்கெல்லாம் திட்டாளுங்க, பார்த்தீங்களா இவளுக்கு போய் அந்த பொறுப்பை கொடுத்தீங்க, இப்படி வந்து கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருக்கா, இப்போ நம்ம வெளியே நிற்கணுமா அப்படின்னு கேட்க, உடனே பாட்டியும் வந்து ஏமா அப்படி பண்ண, சரி பரவாயில்ல, நம்ம இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம், பிரேம் வேறு சாவி போடுறவங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வா, புது சாவி செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சாவி போடுறவங்கள வந்து அழைச்சிட்டு வர
வரத்துக்குள்ள இங்க வந்து எல்லாரும் வேத்து விறுவிறுத்து போய் நிற்கிறாங்க. அவ்வளோ கடுப்பாகுது அவங்களுக்கு. இந்த மாதிரி குடும்பத்துல உள்ளவங்கலாம் கஷ்டப்படுறத பார்க்குற சீமாக்குமே பயங்கரமா வந்து கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாவியை போட்டு எப்படியோ வந்து ஒரு ஆள் வந்து கதவை திறந்துடுறான். அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு உள்ளாக்க போறாங்க. அப்பதான் அன்னிக்காரி வேணுனே போயிட்டு இந்த மாதிரி டேபிள்ல இருக்கிற சாவியை எடுத்து, பாட்டி பாத்தீங்களா, சாவியை வந்து வீட்டு உள்ளாக்க வச்சுட்டு தான் இந்த சீமா வந்து கதவை வந்து பூட்டியிருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இவளை நம்பிட்டு நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே பாட்டிக்குமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. என்ன சீமா என்ன இது அப்படின்னு கேட்டா, இல்ல பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல எல்லா தப்பையும் போட்டு அவளே வந்து மன்னிப்பு கேட்கிறா. உடனே பாட்டியும் மன்னிச்சிடுறாங்க. பரவாயில்லம்மா, இனிமே நீ கவனமா இரு, அப்புறம் இந்த கொத்து சாவியை நீ வச்சுக்க, இன்னொரு சாவியை நான் வச்சுக்கிறேன், இது எப்பவுமே என்கிட்ட பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. என்னடா இது இவ்வளவு சப்பையா முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரிங்க எல்லாம் கடுப்பாறாளுங்க. அதோட இங்க பாட்டியோட ரூமுக்கு சீமா வந்து எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் இன்னைக்கான செலவு எல்லாத்தையுமே காட்டுறா. அதுக்கப்புறம் கண் கலங்கி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிங்க, இந்த வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்தீங்க, ஆனா நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. இந்த பாருமா, தப்பு நடக்கிறது வாழ்க்கையில சகஜம்தான், எல்லா மனுஷனுமே தப்பு பண்ணத்தான் செய்வாங்க, ஏன் ஒரு காலத்துல நான் கூட பண்ணியிருக்கேன், அதனால நீ இப்பெல்லாம் வந்து யோசிக்காத, உனக்கு துணையா நான் இருக்கேன், சரியா, நீ வந்து எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் மாதிரி அட்வைஸ் பண்ண. உடனே இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்பவே தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே இங்க ரோகிணியை காட்டுறாங்க. அவ வந்து காலுக்கு கட்டு போட ட்ரை பண்றா, அவளால முடியல. உடனே சித்தார்த் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே காலுக்கு பிடிச்சி கட்டு போட்டுட்டு இருக்கான். இவன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா சீமா வந்து மஞ்சள் கலந்த பாலை எடுத்துட்டு வந்து இவன் கையில கொடுக்குறா. உடனே அக்கா இதை இப்போ எனக்கு சுத்தமா குடிக்காது, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உடனே சித்தார்த்து வந்து நல்லா குடுங்க, இவ எதையுமே குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அப்புறம் சீமாவும் இல்ல நீ வந்து குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்த, வேற வழியே இல்லாம அவளும் வந்து குடிச்சிடுறா. அப்புறம் அந்த இடத்துக்கு பிரியமும் வரா. நாளைக்கு நம்ம எல்லாம் மும்பை போறோம் ஞாபகம் இருக்குல்ல, அதனால சீக்கிரமா எல்லாரும் படுத்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. பாட்டிட்ட சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட எல்லாரும் வந்து தனியா போறாங்க. இங்க வந்து பிரேம் சித்தார்த் வந்து ஒரு கார்லயும் ரோகிணி சீமா இன்னொரு கார்லயும் போறாங்க. அப்போ வந்து சீமாவும் பிரேமும் பிளான் பண்ணிடுவாங்க, எப்படியாவது சித்தார்த்தையும் ரோகிணியையும் தான் ஒன்னா போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஏர்போர்ட்டுக்கும் வந்து இறங்குறாங்க. அப்ப வந்து கரெக்டா சீமா பிரேம் வந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க போல. அவங்க 2 பேரும் தனியா போயிடுவாங்க. இங்க வந்து மீதம் இருக்கிறது சித்தார்த் ரோகிணி தான். 2 பேரும் தான் வந்து ஒரே ஃபிளைட்ல ஒன்னா போகணுங்கிற மாதிரி இருக்க. உடனே இவங்க 2 பேரும் முறைச்சுப்பாங்க. உடனே என்னடா இது, நம்ம 2 பேரும் ஒன்னா போகணுமா, இது சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு இருக்க. அப்பதான் சீமா பிரேம்ட்டு இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஜோடியா போகணுங்கிறதுனால தான் நாங்க 2 பேரும் இப்படி பிளான் பண்ணோம், ஒன்னாவே வாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கடுப்பாகும். இது எல்லாமே பிரேம் சீமாவோட வேலை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் மும்பைக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஐ திங்க் இந்த எபிசோட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் நடக்க போகுது. ஸோ அதனால எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.